காத்திருப்பு. கணவன் மனைவியின் உணர்ச்சி பயணத்தை பற்றி தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். மணி மற்றும் ராதா திருமணமாகி 11 ஆண்டுகள் ஆகின்றன. அவர்கள் சிறந்த தோழர்களாகவும் வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து வருகின்றனர். ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு குறை, ஒரு குழந்தை. திருமணத்திற்கு பிறகு பலமுறை மருத்துவ பரிசோதனைகள், சிகிச்சைகள் மேற்கொண்டு அவர்கள் பெற்றோர்களாக முடியவில்லை. தொடரும் எதிர்பார்ப்பு, சமூக அழுத்தம், குடும்ப உறுப்பினர்களின் கேள்விகள் இவையெல்லாம் மணிக்கு பெரிதாக அமையவில்லை. ஆனால் ராதாவுக்கு மட்டும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு போராட்டமாக மாறிவிட்டது. ஒவ்வொரு மாதமும் ராதா தனது கணக்குகளை பார்த்து சிறு நம்பிக்கையுடன் இருப்பாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவளது எதிர்பார்ப்பு முறியடிக்கப்படும். ஒரு நாள் ராதா தனியாக இருந்தபோது தனது பழைய நாட்களை நினைவு கூர்ந்தாள். திருமணத்துக்கு முன்பு அவள் எவ்வளவு உற்சாகமாக இருந்தாள். குழந்தைகளை நேசிக்கிறவள். பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளை பார்த்தால் கூட அவள் கண்களில் மகிழ்ச்சி வந்துவிடும். ஆனால் இப்போது குழந்தைகளை பார்த்தால் தன் வாழ்க்கையில் இல்லாததையே நினைத்து அவள் இதயம் உடைகிறது. மணி அவளின் துக்கத்தை புரிந்து கொள்கிறான். ஆனால் நம்மிடம் பிரச்சனை இருக்க வேண்டும் என்று யாரும் கூறவில்லையே, நாமே ஒரு நாள் பெற்றோர்களாகி விடலாம் என்று சொல்லி அவளை ஆற்றுதல் படுத்த முயல்கிறான். குழந்தை இல்லாதவள் வீடே இல்லாதவளுக்கு சமம். ஒரு உறவினரின் கருத்து ராதாவை மிகவும் பாதிக்கிறது. அவளின் மனநிலை பாதிக்கப்பட அவள் தனியாகவும் அமைதியாகவும் மாறுகிறாள். எந்த வீட்டு விழாவிலும் செல்ல விரும்பவில்லை. வெளியில் சென்றால் எப்போ குழந்தை, ஏதாவது சிகிச்சை எடுத்துட்ருக்கீங்களா என்ற கேள்விகளால் அவள் மனம் சோர்ந்து போகிறது. மணிக்கும் இதை பார்ப்பது வலியாக இருக்கிறது. நாம் நம் வாழ்க்கையை மற்றவர்களின் கேள்விகளால் தீர்மானிக்க கூடாது என்று கூறி அவளுக்கு ஆறுதல் சொல்ல முயலுகிறான். ஆனால் அவன் புரிந்து கொண்ட ஒரு உண்மை, ராதாவுக்கு பேசாமல் இருக்கக்கூடாது. அவளுக்கு பரிகாரம் தேவையில்லை, புரிதல் தேவை. ஒரு நாள் ராதா தனியாக கோவிலுக்கு செல்கிறாள். அங்கு ஒரு சிறுமி தன் அம்மாவுடன் விளையாடி கொண்டு இருப்பதை பார்க்கிறாள். அந்த குழந்தை ராதாவிடம் ஓடி வந்து, அக்கா, நீ என்னை பிடிக்க போறியா என்று கேட்க ராதா மனத்துடன் மொத்தமாக உருகிவிடுகிறாள். அந்த குழந்தையின் அம்மா வந்தபோதுதான் உண்மை தெரிய வருகிறது. அவள் ஒரு தத்தெடுக்கப்பட்ட குழந்தை.
ராதா அதிர்ச்சி அடைகிறாள். ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம் என்ற எண்ணம் அவளுக்கு இதுவரை வந்ததே இல்லை. அதை பற்றி பிறகு மணியுடன் பேசுவதற்கு முடிவு செய்கிறாள். அன்றிரவு ராதா மணியிடம் பேசுகிறாள். நாம் எதற்காக இந்த 11 ஆண்டுகள் காத்திருக்கிறோம்? நாம் பெற்றோராக முடியாதோ? ஒருவேளை இந்த உலகத்தில் ஒருவன் நம்மை பெற்றோராக காத்திருக்கிறானோ? மணி இதை கேட்டதும் சற்று ஆச்சரியமாக மாறினான். ஆனால் அவள் கண்களில் அவன் உண்மையான நம்பிக்கையை பார்த்தான். கொஞ்சம் ஆராய்ச்சிக்குப் பிறகு அவர்கள் தத்தெடுக்க குழந்தைகளை வளர்க்கும் சில தம்பதிகளுடன் பேசுகிறார்கள். அவர்கள் அனைவரும் குழந்தையை பெற்றோராக உணரச் செய்ய நீங்கள் தாயாக வேண்டியது அவசியமில்லை என்று சொல்கிறார்கள். இதனால் மணி மற்றும் ராதா தத்தெடுக்க தீர்மானிக்கிறார்கள். மாதங்கள் கழித்து பல நடைமுறைகளை பூர்த்தி செய்த பிறகு ஒரு சிறிய குழந்தையை அவர்கள் தத்தெடுக்கிறார்கள். 1 ஆண்டு வயது சிறுமி தீபா. முதலில் தீபா ராதாவை அம்மா என்று அழைத்தபோது அவள் கண்களில் மழை பொழிந்தது. அவள் இதயத்தில் பரிபூரணமாய் ஒரு மகிழ்ச்சியை உணர்ந்தாள். மணிக்கும் அதே மகிழ்ச்சிதான். தீபா அவனை அழைத்தது அப்பா என. அந்த ஒரு வார்த்தை 11 ஆண்டுகளாக இருந்த வெறுமையை ஒரு கணக்கில் மாற்றிவிட்டது. குழந்தை பெற்றோரை தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் ஒரு பெற்றோர்கள் ஒரு குழந்தையை தேர்ந்தெடுத்து வாழ்வில் நிறைவு பெறலாம். மணி மற்றும் ராதாவின் வாழ்க்கை இனிமையாகவும் பூரணமாகவும் மாறியது. நம்பிக்கை இழக்காதவர்களுக்கு எப்போதும் ஒரு வழி இருக்கும். காதலும் பெற்றோராகும் உரிமையும் குருதியால் மட்டுமல்ல, இதயத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. என்ன நண்பர்களே, கணவன் மனைவி உறவில் எதிர்பார்ப்பு குடும்பங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். சமூக அழுத்தங்களை விட்டுவிட்டு வாழ்க்கையை தாங்களே வடிவமைக்க வேண்டும். நம்பிக்கையும் திறந்த மனதோடும் வழிகளை தேடினால் வாழ்க்கையில் புதிய வெளிச்சம் கிடைக்கும். எனவே குழந்தை பிறக்கவில்லை என்று ஏக்கத்தோடு வலிகளை சுமந்து இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு குழந்தையை தத்தெடுத்து அந்த குழந்தைக்கு அம்மாவாக இருக்கலாம். நன்றி.